Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான பிரிஞ்சால் கிரேவி தான். இது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வறுக்கணும். அதுக்கு அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அதோட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் சேர்த்தீங்கன்னா கலர் மாறிடும், அதனால சேர்க்காதீங்க. இதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. அதோட நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பூ வர்ற அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய மசாலா எல்லாமே இப்போ பொன்னிறமாக வறுபட்டாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆற டயத்தில் நம்ம கத்திரிக்காவை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் கத்திரிக்காவை காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படி முழுசாகவே நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் குறுக்கு வாட்டில் 2 பக்கமும் கீறி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. இல்லைனா கத்திரிக்காய் கருத்து போயிடும். நம்ம யூஸ் பண்ணுற தண்டியுமே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க. இந்த மாதிரியே எல்லா கத்திரிக்காவையுமே கட் பண்ணி வச்சுருங்க. முழுசாக கட் பண்ணாதீங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கத்திரிக்காவை முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுங்க. ஆனால் கத்திரிக்காய் உள்ள ஈரம் இருக்கிறதால நம்மளுக்கு எண்ணெயில் ரொம்ப தெரிக்கும். அதனால் லைட்டாக வறுத்து விட்டுட்டு மூடி வச்சு தான் இதை வேக விடணும். இல்லைனா ரொம்ப எண்ணெயில் தெரிச்சு கொடுக்கும். அதனால் கேர்ஃபுல்லாகவே செய்யுங்க. மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் நல்லா சிம்லேயே வேக விடுங்க. நல்லா இடையில கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய வறுபட்ட மசாலாலாம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். இதை நல்லா மூடிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப மைய அரைக்காமல் லேசான பரபரப்போடு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பரபரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நான் கீரி சேர்த்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. லேசாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய மசாலா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, வேர்க்கடலை பேஸ்ட்டு, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டால் தான் அதில் லேசாக இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போய் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் இருந்து நம்மளுக்கு இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மசாலா நல்லா வதங்கியாச்சு, எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கரைச்ச தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. புளியையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ முதல்ல சேர்த்துக்கோங்க. பின்னாடி லாஸ்ட் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் திரும்பினாலும் சேர்த்துக்கோங்க. முதலே ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. இப்போ நாம் எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. எண்ணெயோடய சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது நல்லெண்ணெய் தான், அதனால் உடம்புக்கும் நல்லது தான், ஒரு கெடுதியும் இல்லை. அதே சமயம் இந்த கத்திரிக்காய் கிரேவியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்கமேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலே எண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க.
ஆக்சுவலாக இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். பிரியாணிக்கு சைடிஷாக இந்த கத்திரிக்காய் கிரேவி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களும் கூட நிறைய பேர் வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவி சாப்பிட்ருப்பாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் கூட இது கிடைக்கும். அதனால் இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து சாஃப்டாக வேகிற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி வேக போடணும். இப்போ பாருங்கள், தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை வச்சு மூடி ஒரு சிம்மில் வந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதுலேயே கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் வந்து 8 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்குறேன். கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செஞ்சால் தான் இந்த ரெசிபிக்கே ஒரு தனி பஞ்ச், ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது, அதனால் டேஸ்ட்டாகவே இருக்கும். திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்புறம் நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஸ்பெஷலான இந்த கத்திரிக்காய் கிரேவியை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் ரமலானுக்கு எல்லாருமே உங்களுடைய வீட்டில் வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கத்திரிக்காய் கிரேவியை செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்க்கணும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.